ஹெச்ஆர் நம்பரை டைரக்டா முடிஞ்சா எடுப்பேன் அப்படின்னு சொல்லிருந்தீங்க. அது எப்படி எடுப்பீங்க? ஃபர்ஸ்ட் வந்து ஹெச்ஆர் நம்பர் எடுக்கிறதுக்கு வந்து ஸோ நான் சர்க்கிள்ஸ் ஜாயின் பண்ணும்போது எனக்கு சேலரியை வேணான்னு ஜாயின் பண்ணேன். ஆனால் அவங்க எனக்கு UI UX அந்த டேர்மை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாதான் அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். யூசர் இன்டர்ஃபேஸ், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். உங்க பாயிண்ட் ஆஃப் இருந்து யூசர் இன்டர்ஃபேஸ்னா எதை மீன் பண்ணுது, யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்னா வாட் தி மீனிங் கேட்டுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஆக்சுவலாக அதுவும் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப இப்போ நான் ஜாயின் பண்ணும்போது ஃப்ரெஷருக்கு எந்த இடத்த டேப் பண்ணா கரெக்டா ஜாப் எடுக்கலாம், எந்த இடத்துல மார்க்கெட்ல டிமாண்ட் இருக்குன்னு பாக்குறீங்க, அதை எப்படி வந்து கத்துக்கணும்? லைக் வந்து இவ்வளவு நாள் ஆகும் இதெல்லாம் கத்துக்குங்க, இந்த இடத்த கரெக்டா டிமாண்ட் இருக்கு. இப்போ டிமாண்ட் வைஸ் நான் வைடா இந்த UI UX தாண்டி டிசைனர்னா நம்மளா ஒரு டிசைன் பண்ணும்போது அந்த டிசைன் நமக்கு நல்லா தான் இருக்கும். நம்ம அதை எடுத்துட்டு போய் ப்ரெசென்ட் பண்ணும்போது உங்க மேனேஜர் கிட்ட நல்லா திட்டுவாங்குங்க. ஹலோ டெக்கீஸ், இன் டுடேஸ் பாட்காஸ்ட்ல பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் சசிகுமார் பிரதர் தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஃப்ரம் ஒரு நான் டெக் பேக்ரவுண்ட்ல இருந்து இப்போ ஒரு டெக் கம்பெனில UX UI டிசைனரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய பேருக்கு சின்ன வயசுல இருந்து டிராயிங்கும் டிசைன் பண்றது இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பட் டிசைனிங்லேயே நல்ல ஒரு ஹை சேலரி போகணும்னா பேஸ் ஆஃப் ஃப்ரம் டிசைனிங் வந்து நார்மலா இருந்து கிராஃபிக் டிசைன் இருந்து போயிட்டே இருக்கலாம். பட் ஒரு ஹை எண்ட்னு பார்த்தோம்னா UX UI டிசைனிங், ப்ராடக்ட் டிசைனிங் அந்த மாதிரி ஆஃப் லெவல் போறப்போ நல்ல ஹை பேயிங் சேலரி கொடுப்பாங்க. பெரிய பெரிய ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிலுமே UX UI டிசைனருக்கு ஓப்பனிங் இருக்கும். இன்ஃபேக்ட் கூகுள், மைக்ரோசாஃப்ட், அமேசான் எந்த கம்பெனி எடுத்துட்டாலுமே. ஸோ இந்த மாதிரி டிசைனிங் ஓரியன்டான ஃபீல்டுக்குள்ள நீங்க போகணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மோர் தென் 3 to 4 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேன் ஃப்ரம் நான் ஐடில இருந்து ஃபர்தரா அவர் மூவ் பண்ணி அவரோட இன்ட்ரெஸ்ட் வச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்திருக்காரு. அவரோட ஜேர்னி ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்க போகுது. ஸோ அதை பத்தி கேட்டு டீட்டெயிலா டெக்னிக்கலா எப்படி படிச்சாரு, எப்படி கத்துட்டாரு, எப்படி ஜாப் எடுத்தாரு, இந்த மாதிரி எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் யூ சோ மச் சசிகுமார் ஃபார் ஜாயினிங் வித் அஸ். ஆக்சுவலா நான் உங்களுக்கு ஒன்று தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஏன்னா இந்த பாட்காஸ்ட்டுக்கு என்னை இன்வைட் பண்ணதுக்கு நிறைய பேர் வியூவர்ஸ் என்ன சொல்லணும்னு நான் நினைக்கிறேன்னா, ஆக்சுவலாக நீங்கள் எப்படி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி நவீனோட வீடியோவை நானும் பார்த்துருக்கேன். எப்படி ஒரு சின்ன ஊர்ல இருந்து ஒரு பெங்களூர் மாதிரி ஊரில் நம்மளால போக முடியுமா, ஒரு மெக்கானிக்கல் பேக்ரவுண்ட்ல இருந்து ஒரு டெக் கம்பெனியை கிராக் பண்ண முடியுமான்னு நிறைய பேர் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. அதே மாதிரி நானும் ஒரு காலத்தில் இருந்தவன் தான். ஸோ அந்த மாதிரி இருக்க பீப்புளுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் த்ரூ யுவர் பாட்காஸ்ட் அண்ட் நீங்கள் கொண்டு வர பீப்புளோட இன்ஸ்பிரேஷன் தான் எங்களை எல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகுது. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். இப்போ நீங்கள் வந்து 150Kல இருக்கீங்க. கண்டிப்பாக 1 million சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு கிடைக்கணும். அதுக்கு என்னோட ஃபர்ஸ்ட் ஒரு கங்க்ராட்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். உங்களை பத்தின ஒரு ஸ்மால் இன்ட்ரோ கொடுங்க நம்மளோட ஆடியன்ஸுக்கு. ஹவு உங்க ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எப்படிலாம் போச்சு, ஹவ் அபவுட் ஸ்கூல், காலேஜிங், தென் ஃபர்தரா உங்க எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இப்போ என்ன ஸ்டேஜ்ல இருக்கீங்க, உங்களோட கம்ப்ளீட் ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்க. பீப்புள் வில் நோ மோர் அபவுட் இட். ஆக்சுவலாக நான் வந்து கோயம்புத்தூர்ல இருந்து வரேன். நான் வந்து இங்கே PSG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் நான் டிப்ளமோ மெக்கானிக்கல், அதுக்கப்புறம் BE அங்கே தான் பண்ணேன், மெக்கானிக்கல் ஓரியன்ட். ஸோ இப்போ எனக்கும் அந்த டவுட் இருந்துச்சு சின்ன வயசுல வந்து. எனக்கு சின்ன வயசுல என்னன்னா PSG காலேஜ்ல டிகிரி BE பண்ணாலே நமக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் தான் நம்ம பேரண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. பட் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு எனக்கு வந்து சின்னதுலேருந்தே இருந்துச்சு. நான் டிப்ளமோவில் வந்து ஒரு மீம் பேஜ் ஆரம்பிச்சு அது வந்து ஒரு நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஒரு அரௌண்ட் 80K போகும்போது சம் காப்பிரைட் இஷ்யூவில் அது அந்த பேஜ் என்கிட்ட இல்லை. அதுக்கப்புறம் பட் எனக்கு கிரியேட்டிவ் சைடில் ஏதாவது பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வேறு ரிலேட்டட் இன்டர்ன்ஷிப்லாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். லக்கிலி வந்து நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ண கம்பெனிலேயே வந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி UI UX இன்டர்ன் பண்ணுறதுக்கு. அப்படி 2021 இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் காலேஜ் முடித்தோடனே சர்க்கிள்எக்ஸ்ன்ற ஒரு கம்பெனியில் கோயம்புத்தூர்லேயே நான் பிளேஸ் ஆனேன் இன்டர்னுக்கா வைல் டூயிங் மை காலேஜ் பண்ணிட்டு இருக்கும்போது. அதுக்கப்புறம் காலேஜ் பிளேஸ்மெண்ட்டில் எனக்கு வந்து ஒரு ஜாப் கிடச்சிச்சு சென்னையில். பட் வந்து ஒரு ரிஸ்க் எடுக்கலாம், நமக்கு இந்த ரோல் நல்லா பண்ணுற மாதிரி தெரியுது, நம்ம இதுவே ஒரு லோவர் சேலரியாக இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு அந்த ரிஸ்க் எடுத்தேன். அதுக்கப்புறம் நிறையா யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு ஓகே நம்ம ஒரு ஸ்விட்ச் பண்ணணும் ஒரு பெரிய கம்பெனிலன்னு, அதுக்காக தான் நான் லிங்க்டின்குள்ளெல்லாம் வந்து ஆக்சுவலாக உங்கள் வீடியோஸ் எல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. எப்படி லிங்க்டின் கிராக் பண்ணணும் அதுல எல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து ரெகுலராக கண்டென்ட் போடணும்னு நினச்சி நான் டெய்லிக்குமே ஒரு போஸ்ட் போடணும்னு அதுக்காக ஒர்க் பண்ணி ஆல்மோஸ்ட் லைக் 2 years அதை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அரௌண்ட் 12K ஃபாலோவர்ஸ் லிங்க்டின்லேயும் 16K சப்ஸ்கிரைபர் யூடியூப்லேயும் எனக்கு இருக்குது. Got it bro.
கிரேட். ஸோ சம் ஒரு இன்ஸ்பைரிங்கான ஜெர்னி ஃப்ரம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுலேருந்து ஃபர்தராக நீங்கள் வந்து மூவ் ஆகி வந்திருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் திங் நீங்கள் மெயினாக சொன்னது லைக் யூ காட் ஆப்பர்ச்சுனிட்டி இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், தென் அதுலேருந்து உங்கள் கரியரை கொஞ்சம் பில்ட் பண்ணிட்டீங்க. பட் இப்போ ஃப்ரெஷ்ஷாக உள்ளவர் நிறைய பேரே நான் போனால் வந்து இந்த ரோடு தான் போவேன், எடுத்தா நான் வந்து பேசிக் டிசைனிங்லாம் போக மாட்டேன்னு சொல்லியோ பேசிக் ரோடுக்கு போக மாட்டேன்னு வெயிட் பண்ணுறாங்க. நான் போனால் பெரிய கம்பெனியில் யூஎக்ஸ் டிசைனராக போவேன், ப்ராடக்ட் டிசைனராக போவேன் சென்ஸ் அங்கேயே டார்கெட் பண்ணுறாங்க. பட் நீங்கள் சின்ன லெவல்லேருந்து உள்ளே ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி போயிருக்கீங்க. அது எப்படி இருந்துச்சு, எப்படி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, சின்ன லெவல்ல இருந்து போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. இப்போ ப்ராசஸ் என்னன்னா, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு பெரிய கம்பெனியில தான் நிறைய கற்றுக்க முடியும் அப்படின்றது. பட் அதை தாண்டி செல்ஃப் லேர்னிங் வந்து இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது போக நீங்கள் நெட்வொர்க் பண்ணி பெரிய பெரிய நானும் இப்போ ஸ்டில் நான் வந்து ஒரு ஸ்டார்ட் அப்பில் ஒர்க் பண்ணாலும் என்னோட கனெக்ஷன்ஸில் இருக்கவங்க மோஸ்ட்டாக வந்து கூகுள், சேல்ஸ் ஃபோர்ஸ்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க கூட அவங்க ப்ராசஸ், அவங்க டிசைன் ப்ராசஸ்லாம் கேட்பேன். ஸோ இந்த ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, நான் என்ன சொல்லிக்கணும் ஃப்ரெஷர்ஸ்க்குனா, நிறையா வீடியோஸ்லாம் யூடியூப்பில் இருக்குது. மோஸ்ட்டாக என்னென்னா இந்த கோர்ஸ் படிங்க, கண்டிப்பாக வந்து இவ்வளோ சேலரியில் ப்ளேஸ் ஆகலாம், அந்த மாதிரி நிறையா இருக்கும். பட் இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப கஷ்டம். இந்த 0 to 1 நீங்கள் கிராக் பண்ணிட்டீங்கன்னா போதும். நான் வந்து அதுதான் ஆக்சுவலாக இந்த வீடியோவில் சொல்லணும்னு நான் நினச்சிட்டு இருந்தது. என்னென்னா, எல்லாருமே நிறைய விஷயத்த பேசிட்டாங்க, எப்படி என்ன ரோட் மேப் எல்லாமேன்னு. இந்த 0 to 1 வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, நான் வந்து ஒரு 50 கம்பெனி கோயம்புத்தூரில் எல்லா கம்பெனியும் லிஸ்ட் பண்ணி அந்த 50 கம்பெனிஸ்க்கும் கால் பண்ணி இல்லை அந்த கம்பெனி நேரில் போய் ரீச் பண்ணி ஒரு அன்பெய்டு இன்டர்ன்ஷிப் எனக்கு கொடுங்க, எனக்கு ஒரு 3 months or 6 months கொடுங்க, நான் ப்ரூவ் பண்ணுறேன், அதுக்கப்புறம் என்னை ஃபுல் டைமாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அப்படி தான் என் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அங்கே நான் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ண ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஒர்க் ப்ரூஃபை வச்சு தான் நான் அடுத்த கம்பெனிஸ்க்கு வந்து நான் என்னால் ட்ரை பண்ண முடியும். ஏன்னா உங்களை ஒரு பெரிய கம்பெனி எடுத்துக்க முன்னாடி அவங்ககிட்ட ஒரு போர்ட்ஃபோலியோ கேட்பாங்க. உங்கள் போர்ட்ஃபோலியோ நாட் ஜஸ்ட் நான் ரயில்வே ஆப்பை டிசைன் பண்ணேன், ஜொமேட்டோ ஆப்பை ரீடிசைன் பண்ணேன்னா டசன்ட் பிரிங் அ வேல்யூ. நீங்கள் இன்னொரு ஒரு ஆக்சுவல் கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது தான் நீங்கள் வந்து ஓகே இவரால் ஒரு வேல்யூ கிரியேட் பண்ண முடியும்னே அவங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் வந்து எடுத்தோடனே நவீன் சொன்ன மாதிரி பெரிய கம்பெனி தான் போகணும்னு நினச்சா அது வந்து போகலாம். ஆனால் நவீன் கேட்ட மாதிரி சின்ன கம்பெனிலேருந்து வந்த நிறைய எக்ஸாம்பிள் தான் என்னோட இன்ஸ்பிரேஷனே. கோயம்புத்தூர்லேயே இப்போ ரீசெண்டாக ஒரு 2 days முன்னாடி ஒரு இசிஇ பையன் கூகுளில் பிளேஸ் ஆயிருக்காரு யூஎக்ஸ் டிசைனராக. ஸோ அவர் வந்து சின்ன சின்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு தான். இட் டேக்ஸ் டைம், எல்லாமே ஒரு நாளில் நடக்காது. ஒரு 5 years உங்களுக்கு டைம் கொடுங்க. Got it. ஸோ நீங்கள் 50 கம்பெனியை ரீச் அவுட் பண்ணோம், லைக் கூகுள் பார்த்து மேப்ஸ் பார்த்து ரீச் அவுட் பண்ணேன்னு சொல்லியிருந்தீங்க. டசன்ட் அது ஒர்க் அவுட் ஆச்சு, அதுல இருந்தா உங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்க முடிஞ்சா? அந்த விஷயம், அந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு எப்படி இதா இருந்துச்சு? அதோட ஒரு டீப்பா சொல்லணும்னா எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு? ஆக்சுவலாக என்ன பண்ணேன்னா, நான் கூகுளில் போய் சிம்பிளா என்னென்ன ஐடி கம்பெனி இருக்கு இந்த லொக்கேஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் டெக் பார்க்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணேன். ஒரு டெக் பார்க்கில் எப்படியும் 5-10 கம்பெனி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கோயம்புத்தூரில் ஒரு 4 டெக் பார்க் இருக்குன்னா அந்த 4 டெக் பார்க் இருக்கிற எல்லா கம்பெனிஸுமே அந்த லிஸ்ட்குள்ளே கொண்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வேறு என்னென்ன ஐடி கம்பெனிஸ் இருக்குன்னு சர்ச் பண்ணி லிங்க்டின்ல கோயம்புத்தூர்னு போட்டு அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ அந்த கம்பெனிஸோட ஹெச்ஆர் நம்பர் ஸ்ட்ரெயிட்டாக என்னால் ஆக்சஸ் பண்ண முடிஞ்சுன்னா இல்லை அதை ஆட் பண்ணிப்பேன். இல்லாட்டினா ஜஸ்ட் கூகுளில் அவங்க என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பருக்கு கால் பண்ணி எனக்கு உங்கள் ஹெச்ஆர் மீட் பண்ணும், உங்கள் ஹெச்ஆர் நம்பர் கொடுங்க, நான் வந்து இந்த காலேஜ்லேருந்து வரேன், நான் ஒரு ஸ்டூடெண்ட்ஸு, உங்கள் ஹெச்ஆர் மீட் பண்ணணும்னா யாருமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க, கண்டிப்பாக கான்டாக்ட் கொடுப்பாங்க. இக்னோர் பண்ணால் ஓகே. ஸோ அந்த மாதிரி பண்ணதில் நான் ஒரு 10 கம்பெனிஸ் எனக்கு வந்து மீட் பண்ண அக்செப்ட் பண்ணாங்க அந்த ஹெச்ஆர். ஸோ அதில் வந்து ஒரு 2 கம்பெனிஸ் வந்து ஓகே உங்களுக்கு ஜாப் தரேனாங்க. அதில் நான் வந்து சர்க்லெக்ஸை வந்து சூஸ் பண்ணேன். ஏன்னா அங்கே வந்து ஆக்சுவலாக ஒரு டிசைனர் தான் இருந்தாங்க, ஒரு ரேபிட் க்ரோயிங் கம்பெனி. ஸோ அங்கே என்னால் வேல்யூ கிரியேட் பண்ண முடிஞ்சுன்னு நான் ஃபீல் பண்ணதுனால நான் அங்கே ஸ்விட்ச் பண்ணேன். இன்னொரு விஷயம், எல்லாரும் பண்ணுற தப்பு வந்து லிங்க்டின்ல ரேண்டமாக போய் எனக்கே டெய்லிக்கு ஒரு 10 மெசேஜ், அவங்களோட ஒன்றுமே பண்ண மாட்டாங்க, சாட்ஜிபிட்டியில் ஒரு மெசேஜ் எழுதி அவங்க ரெஸ்யூமை கனெக்ட் பண்ணி போட்டுருவாங்க. நான் அதுவும் எப்படி பண்ணேன்னா, என் காலேஜ் சீனியர்ஸ் யாரெல்லாம் இந்த ஃபீல்டில் இருக்காங்கன்ற லிஸ்ட் எடுத்தேன். அதையும் எக்ஸலில் போட்டு அவங்களோட லிங்க்டின் ஐடி ப்ளஸ் அவங்களுக்கு என்ன மெசேஜ் அனுப்பலாம் அப்படின்றத ஆப்டிமைஸ் பண்ணி இந்த மாதிரி என்ன ப்ளஸ் இதில் வரும்னா, ஒன்ஸ் நீங்கள் உங்களோட அலுமினி கனெக்ஷன் கொடுக்கும்போது லிங்க்டின் வந்து போத் ஸ்டடிட் இன் சேம் ஸ்கூல்னு வரும். அது போக நீங்கள் கனெக்ஷனில் ஒரு கஸ்டம் மெசேஜ் அனுப்பும்போது அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் வரும், நம்ம ஜூனியர் தான் நம்மக்கிட்ட பேச வராங்க அப்படின்னு. ஸோ ஒரு கால் ட்ரை பண்ண. ஏன்னா நான் இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி நான் என் காலேஜ் படிக்கும்போது கொடுத்த கனெக்ஷன் என்னோட சீனியர்,
அவங்க அப்போ அமேசானில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, கனடாவில் இருந்தாங்க. அவங்க தான் இப்போ என்னோட கரண்ட் மேனேஜர், இப்போ துபாயில் இருக்காங்க. ஸோ லக்கிலி அவங்களும் சொன்னாங்க என்னோட ஃபைனல் இன்டர்வியூவில், நீ எனக்கு ஆக்சுவலாக ஆல்ரெடி கனெக்ஷன் கொடுத்து நீ ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் பண்ணியிருந்த அப்படின்னு. ஸோ அவங்க பார்க்கலன்னாலும் அவங்க ரிமெம்பர் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணும், எல்லாரும் பண்ணுற வேலையே ட்ரை பண்ணாமல். சூப்பர் ப்ரோ. ஸோ நான் 2 வருஷமா நிறைய பேர் இதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயத்த ரியல் டைமா நீங்க பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி என்னால பார்க்க முடியுது. உங்களோட டிப்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. மெயினாக நீங்கள் சொன்ன நாக்கரி டிப்ஸ் வந்து நான் நிறைய என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணியிருக்கேன். அது எல்லாருமே என்ன சொன்னால் சூப்பராக ஒர்க் ஆகுது மச்சான் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏன்னா உங்கள் டிப்ஸ் தான் இதெல்லாம். கிரேட். ஸோ அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ரிசல்ட் எடுத்துருக்கிறது எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்கு. இதில் குயிக்காக ஒரு சில ரியல் டைம் எக்ஸாம்பிள் இது எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு எப்படி இப்போ ஒரு சில கம்பெனி நம்பரை கூகுளில் பார்த்து எடுத்துட்டீங்க, ஹெச்ஆர் நம்பரை டேரெக்டாக முடிஞ்சா எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது எப்படி எடுப்பீங்க? செகண்ட் திங், கம்பெனிகள் டெக் பார்க்குள்ள போகலாம் எப்படி அலோவ் பண்றாங்க, அங்க பர்மிஷன் ஹெச்ஆர் வந்து கால் லெட்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் போனீங்களா, அந்த கனெக்ஷன்ஸ்ல எப்படி நடந்துச்சு? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஹெச்ஆர் நம்பர் எடுக்கிறதுக்கு வந்து நீங்க ஒரு கம்பெனி பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட ஹெச்ஆர் பர்சனை லிங்க்டின்ல கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ அங்கே உங்களால் ஸ்ட்ரெயிட்டாகவே அவங்கள கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அங்கேருந்தே உங்களுக்கு அவங்க நம்பர் ஸ்ட்ரெயிட்டாக வாங்கிடலாம். இன்னொரு ஹேக்குன்னா மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸில் வந்து அவங்க கொடுத்துருக்க நம்பர் வந்து ஹெச்ஆர் நம்பராகவே நான் எடுத்த லிஸ்ட்டில் இருந்துச்சு. அப்புறம் டெக் பார்க்குள்ளே போகும்போது நவீன் சொன்ன மாதிரி கம்பல்சரி ஹெச்ஆர் பெர்மிஷன் இருக்கணும், நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே போக முடியாது உள்ள. ஸோ அவங்கக்கிட்ட மீன்ஸ் வாட்ச்மேன் கிட்ட அவங்க வந்து இன்டிமேட் பண்ணணும் இந்த மாதிரி ஒருத்தவங்க இன்டர்வியூக்கு வராங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்கள் எடுத்த உடனே என்ன சேல்ரி, எனக்கு ஜாப் கொடுப்பீங்களான்னு கேட்காம நீங்கள் என்ன வேல்யூ கிரியேட் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி நான் 6 months உங்கள் கூட ஒர்க் பண்ண போகிறேன், நான் இந்த கம்பெனியை நான் நெட்டில் பார்த்தேன், இந்த ப்ராடக்ட்லாம் நீங்கள் பண்ணுறீங்க, என்னால் உங்கள் கம்பெனிக்கு நான் யூஎக்ஸ் டிசைனாக எடுத்தீங்கன்னா ஏதாவது வேல்யூ கொண்டு வர முடியும் அப்படின்னு நீங்கள் முன்னாடி நீங்கள் என்ன வேல்யூ கொண்டு வரீங்கன்னு காட்டுங்க. ஸோ நான் சர்க்கிள்ஸ் ஜாயின் பண்ணும்போது எனக்கு சேலரியை வேணான்னு ஜாயின் பண்ணேன். ஆனால் அவங்க எனக்கு என் ஒர்க்கை பார்த்து இன்டர்ன் டைமில் எனக்கு சேலரி பே பண்ணாங்க, அவங்களே என்னை ஃபுல் டைமாகவும் என்னை ஹையர் பண்ணாங்க. சூப்பர், கிரேட். நிறைய பேர் வந்து சேலரிலாம் எப்படி போகிறது, நான் வந்து ஃப்ரெஷராக இருக்கேன், எனக்கு அவ்வளோ கமிட்மெண்ட் இருக்குது அப்படின்னு வெயிட் பண்ணிருக்காங்க. நீங்கள் எப்படி அந்த பேரியரை பிரேக் பண்ணி உங்களுக்கு கமிட்மெண்ட்டே இல்லை, ஏன்னா இப்போ உங்களுக்கு கமிட்மெண்ட் இருந்தும் நீங்கள் ஸ்டேஜ் எடுத்துட்டீங்கன்னா மற்றவங்களுக்கு அது இன்ஸ்பயராக இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு மணி மேலே கமிட்மெண்ட் இருந்துமே கூட யூ டேக் த டெசிஷன், ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம இப்படி பண்ணணும் இப்படி தான் போகணும்னு எந்த அளவுக்கு உங்களால் எடுக்க முடிஞ்சு, எப்படி போனீங்க? ஆக்சுவலாக மணி மேலே கமிட்மெண்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணிடுங்க. எனக்கு வந்து ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்குது, அதனால் நான் வந்து ப்ராஜெக்டை தான் பார்க்கணும், காலேஜை விட்டுட்டு பேரலாக என்னால் இன்டர்ன்ஷிப் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நான் ஆக்சுவலாக என்னோட கம்பெனி வந்து என் வீட்டிலேருந்து 18 kilometers. ஸோ என்கிட்ட வண்டி இல்லை, அதுக்கு பெட்ரோல் போட்டு போகிறக்கும் என்னால் முடியாது, ஏன்னா அதுவே ஒரு 3500 ஆயிரும், ஏன்னா அவங்களுக்கு பே பண்ண போகிறதில்ல. ஸோ நான் சைக்கிளில் தான் என் கம்பெனிக்கு போயிட்டு திரும்பி வரணும். ஃப்ரைடே வந்து ரிவ்யூ மீட்டிங் இருக்கும், ப்ராஜெக்ட் ரிவ்யூ மீட்டிங். ஸோ அதுக்கு வந்து மறுபடியும் 10 kilometers, அந்த கம்பெனிலேருந்து 10 kilometers. ஸோ அங்கேருந்து மறுபடியும் 10 kilometers நான் காலேஜுக்கு சைக்கிளே போவேன். ஸோ 18 + 18 நான் அப் அண்ட் டவுன் போகணும், மறுபடியும் காலேஜ் போகணும், மறுபடியும் ஒரு 10 kilometers போகணும். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. அது போக நான் கம்பெனி முடிச்சுட்டு வந்தேன்னா மறுபடியும் நைட் 10 வரைக்கும் என்னோட ப்ராஜெக்ட் ஒர்க் பார்க்கணும், ஏன்னா என்னோட ப்ராஜெக்டில் நான் தான் லீடாக இருந்தேன். ஸோ நான் தான் அந்த ப்ராஜெக்ட் பீப்புள்ஸையும் பார்த்துக்கணும். அது போக நிறைய பேர்த்துக்கு பண கஷ்டம், நான் வந்து பெய்டு இன்டர்ன் தான் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, நான் காலேஜ் படிக்கும்போது பேப்பர் போட்டிருக்கேன், பால் போட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி இன்கம் எல்லாமே வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து கஷ்டப்படணும்னு ஒரு இஷ்டப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக கிராக் பண்ணிடல. ஏன்னா எனக்கு மணி மைண்டடாக இருந்தால் கண்டிப்பாக என்னோட காலேஜில் பெட்டர் பே பேக்கேஜில் கிடைச்ச பிளேஸ்மெண்ட்டில் நான் போயிருக்கலாம். ஆனால் இப்போ வரைக்கும் நான் அது வந்து ஒரு நல்ல டிசிஷன் இப்போ ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இப்போ ஒரு நல்ல கம்பெனியில் இருக்கேன். இப்போ சசிகுமார் சம்பத்னா டிசைன் பீப்புளில் இருக்க நிறைய பேர்த்துக்கு தெரியும். என்னால் ஒரு கூகுள்லேயோ ஒரு மைக்ரோசாஃப்டில் இருக்க டிசைனர் கூட ஈஸியாக ஒரு வீடியோ காலில் பேச முடியுதுன்னு நினைக்கிறேன்னா அது ஒரு நல்ல டிசிஷனாக எடுத்திருக்கேன்னு நான் ஃபீல் பண்ண முடியுது. கிரேட் ப்ரோ. கண்டிப்பாக உங்களோட ஹார்ட் ஒர்க் தான் இவ்வளோ தூரம் உங்களை கொண்டு வந்திருக்குன்னு நினைக்கலாம். பிகாஸ் அவ்வளோ தூரம் நீங்கள் நம்ம சைக்கிளில் போயிருக்கீங்கன்னா நிறைய பேர் தே வில் ஃபீல் லைக் இன்செக்யூரிட்டியாகவே இந்த காலத்தில் ஃபீல் பண்ணுவாங்க, லைக் வந்து எப்படி போயிட்டு வரதுன்ட்டு. பட் அதெல்லாம் தாண்டியும் நீங்கள் அந்த ஹார்ட் ஒர்க் போட்டு போயிட்டு வந்திருக்கீங்கிறது இட்ஸ் ஃபீல் லைக் ஓகே, நீங்கள் அந்தளவுக்கு ஒரு இதாக ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கீங்க. அதனால தான் உங்களுக்கு வந்து ஃபர்தரான இவ்வளோ தூரம் ஒரு சக்ஸஸ் கிடச்சிருக்கு. இன்னமும் வந்து டெஃபினட்டாக கூகுளில் இருக்கிறத கனெக்ட் பண்ணுறவங்க நீங்கள் பெருமைப்படுற மாதிரி நீங்களே கூகுளில் ஒர்க் பண்ணணும்னு நான் வந்து ஆசைப்படுறேன். ஃபர்தராக என்ன ஃபியூச்சரில் கண்டிப்பாக அது நடக்கும்.
கிரேட். ஸோ ஃபர்தராக எப்படி அந்த டிசைன் மேலே ஆர்வம், டிசைன் வந்து சின்ன வயசுலேருந்து டிசைனராக தான் போகணும்னு ஆர்வம் இருந்துச்சா? பேசிக்காக நீ சொன்னதாச்சு அப்படி தெரியல. எப்படி டிசைனிங் நமக்கு செட் ஆகும்னு தோணுச்சு? எப்படி அந்த டிசைனிங் உங்களை பிடிச்சி உள்ள எடுத்துட்டு கொண்டு போச்சு? எப்படி அது அந்த இன்ட்ரெஸ்டிங் ஜேர்னி இருந்துச்சு? ஆக்சுவலாக இப்போ ப்ராசஸில் வந்து எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட். இப்போ நான் மீம் கிரியேட்டர்னா என்ன, எண்ட் ஆஃப் த டே என்னன்னா, ஒரு விஷயம் நடக்குது, அந்த விஷயத்த இந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணால் ஈஸியாக ஒரு வியூவர்ஸ்க்கு கன்வே பண்ண முடியும், ஒரு 2 டாட்டை கனெக்ட் பண்ணுறது தான் ஒரு மீம் கிரியேட்டர். சேம் யூஎக்ஸ் டிசைன்லையும் அதுதான். நிறையா பேர் வந்து ஒரு ஆர்ட்டில் பர்சன் தான் இது பண்ணணும்னு நினைப்பாங்க. கிடையாது. ஸ்டீல் லைக் அன் ஆர்டிஸ்ட் அப்படின்னு ஒரு புக் இருக்குது, அதை ட்ரை பண்ணுங்கள். நான் கூகுளோ இல்லை மைக்ரோசாஃப்டில் பேசுகிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நல்ல டிசைனருக்கு என்ன முக்கியம்னா நல்ல இன்ஸ்பிரேஷனை அவன் கலெக்ட் பண்ணும். ஸோ இந்த ப்ராடக்டில் இருக்க இந்த ஃபியூச்சரை இந்த ஆப்பில் நம்ம யூஸ் பண்ணால் இதை பெட்டர் பண்ண முடியுமா, ஒரு 2 டாட் அவங்களால கனெக்ட் பண்ண முடிஞ்சு ஒரு ப்ராப்ளம் சால்விங் திங்கிங் இருந்துச்சுன்னா இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து கிராக் பண்ணலாம். நீங்கள் பெரிய ஆர்டிஸ்டாக இருக்கணுமோ இல்லை நல்ல ஒரு யூஐ டிசைனராக இருக்கணுமோன்றது வந்து ஒரு செகண்டரி. ஏன்னா டிசைன் வந்து என் மேனேஜர் சொல்கிறது அதுதான், டிசைன் வந்து ஒரு 10 மினிட்ஸில் நீ பண்ணிடுவ சசி, அந்த டிசைனுக்கு நீ எப்படி திங்க் பண்ணுறன்றதான் இந்த மேட்ரு. ஏன்னா இப்போ நீ ஒரு 30 மினிட்ஸ் இப்படி தான் இருக்கணும்னு டிசைன் நீங்கள் யோசிச்சிங்கன்னா யார் வேணாலும் யூஐ கிரியேட் பண்ணிடலாம். ஸோ அந்த திங்கிங் தான் இங்கே பெரிய பார்ட். தாரணியும் உங்கள் வீடியோவில் ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க. ஸோ யாரெல்லாம் ரொம்ப நிறையா புதுசாக கற்றுக்கணும், நிறையா திங்க் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, நிறைய டாட்ஸை கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, கண்டிப்பாக இந்த ஃபீல்டில் ட்ரை பண்ணலாம். கிரேட் கிரேட். ஸோ எஸ், நீங்கள் சொன்ன மாதிரி தாரணி அண்ட் தென் ஆரோல் எக்ஸ்பெரிமெண்ட் ஃப்ரம் பாண்டிச்சேரி, ஸோ இந்த மாதிரி யூஎக்ஸ் டிசைனர்ஸும் நம்மளும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் சொல்கிறது எனக்கு ஞாபகம் வச்சு, டிசைனிங்னா நானுமே பர்சனலாக அவுட்டோர் ஃபீல்ட்லேருந்து திங்க் பண்ணுறோம், நல்லா ஒரு டிசைன் பண்ணணும், டிராயிங் சைடில் இருக்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்னு நினச்சேன். பட் உள்ள இன்டெப்த்தாக ப்ராசஸ் போகிறப்ப தான் எனக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறப்போ ஒரு பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து திங்க் பண்ணணும், லைக் வந்து கஸ்டமர்ஸ் என்ன பண்ணனா சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாங்கிற வரையும் நம்ம அந்த டிசைன்லேருந்து திங்க் பண்ணால் தான் வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறாங்களையும், யூசரோட எக்ஸ்பீரியன்ஸ் எந்த இடத்துல நம்மளோட கை மூவ்மெண்ட்ஸ் இருக்கும், எங்கே அந்த பட்டனை ஃபிக்ஸ் பண்ணால் ஈஸி ஆக்சஸபிளாக இருக்குங்கிற மாதிரியெல்லாம் திங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு அது கனெக்ட் ஆகுது. அதெல்லாம் மெயின் இன்னொரு திங் பார்க்கறது, நீங்கள் சின்னதாக ஒரு மீம் பண்ணலாம்னு ஸ்டார்ட் பண்ண விஷயம் உங்களோட நெக்ஸ்ட் ஸ்டெப் கொண்டு போயிட்டு இவங்க கொண்டு வந்து நிப்பாட்டிடுச்சு. கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி சின்னதாக ஒரு விஷயம் பண்ணுறது கண்டிப்பாக எல்லாத்தையும் கொண்டு வரும். இன்ஃபேக்ட் நான் காலேஜ் படிக்கிறப்போ என்னோட ஃபோட்டோ என்ன நல்லா எடுத்துக்கணும், எனக்கு வந்து என் ஃபோட்டோ நல்லா டிசைன் பண்ணி சோஷியல் மீடியாவில் போடணும், அதுக்கு ஒரு லைக்ஸ் வந்தால் எனக்கு வந்து ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அங்கே என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆனது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தென் நான் டிக்டாக் பண்ண ஆரம்பிச்சு. டிக்டாக்ல நிறைய டிஃப்ரெண்டான வீடியோலாம் போட்டு அதுலேயுமே எனக்கு ஒரு 1 lakh மேலே சப்ஸ்கிரைபர்லாம் இருந்தாங்க அப்போ. அதுலேருந்து தென் இப்போ எனக்கு மூவ் ஆகி வந்தது அப்படியே எஜுகேஷன் சைடில் வந்து அதே சேம் ஆர்வம் ஒன்று தான். நம்ம ஒரு விஷயத்த பண்ணி போனோம், அதுக்கு பீப்புள் நமக்கு வந்து ரியாக்ட் பண்ணணும், தே ஷுட் நீட் டு ஃபீல் அண்ட் பார்க்கணுன்ட்டு. அப்போ ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது, இப்போ ஒரு இன்ஃபர்மேஷனாக மாறிச்சு. ஸோ எவ்ரி திங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அந்த ஒரு சின்ன நம்மளோட ஒரு இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ உங்களுக்கு எப்படி மீம்லேருந்து ஸ்டார்ட் ஆகி போதுற கிராஃபிக் டிசைனிங்லேருந்து இப்போ இங்கே வந்திருக்கோம், எனக்கோட ஜெர்னி அப்படிதான் இருந்துச்சு. அதனால வந்து ரொம்ப கனெக்ட் பண்ண முடிஞ்சு. ஸோ பார்க்குற ஆடியன்ஸ்க்குமே நீங்கள் ஏதாச்சும் ஒரு சின்னதாக பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த விஷயம் உங்கள் லைஃப்பில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களை வேற எங்கேயோ கொண்டாந்து நிப்பாட்டும். மேபி பை யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் கூட நீங்கள் பேப்பர் போட்டதும் பால் பாக்கெட் போட்டதுல அந்த கஸ்டமரோட இன்ட்ராக்ட் பண்ண அந்த ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கூட இப்போ உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லையோ இல்லை உங்களுக்கு ஒரு க்ரோ ஆகிறதுலையோ ஏதோ ஒரு ஆங்கிளில் கூட சப்போர்ட் பண்ணலாம், அந்த வே ஆஃப் அவங்களோட கனெக்ஷன். ஸோ அந்த மாதிரி தான் எனக்குமே ஃப்ரம் ஸ்டார்டிங்லேருந்து கனெக்டாக தான் இருந்துச்சு. ரியலி சூப்பர். ரைட். இப்போ நான் சொல்லணும்னா நிறைய பேர் இந்த டிசைன்னாவே என்ன நினைச்சிடறாங்கன்னா, ஓகே 4 டூலு ஃபோட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேஷன், ஃபிக்மா, இதை முடிச்சா போதும் நான் டிசைனர், நான் யூஎக்ஸ் டிசைனர், இந்த 4 டூலை நான் எப்படி கற்றுக்கிறது, யார் எனக்கு சொல்லிக் கொடுப்பா, இதை நோக்கி தான் வந்து ஒரு ஃப்ரெஷர்ஸ் எல்லாருமே ஓடுற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். மேபி அப்படிதான் மார்க்கெட் இருக்கான்னு தெரியல, பட் நான் பார்த்த வரையும் அப்படிதான் ஃபீல் பண்ணுறேன். எங்கே சேல் பண்ணாலுமே நான் வந்து இந்த மாதிரி ஸ்டடீஸை கற்றுப்பீங்க, உங்கள் நாலேஜை எப்படி க்ரோ பண்ணிப்பீங்கன்னு போடாமல் இந்த டூலை தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. உண்மையிலே டூல் தான் முக்கியமா, இல்லை டூல் எவ்வளோ பர்சன்டேஜ் முக்கியம், இந்த மாதிரி கான்செப்ட்ஸை கற்றுக்கிறதும் இந்த மாதிரி ஐடியேஷன் எந்த அளவுக்கு முக்கியம்? ஆக்சுவலாக இதுக்கான ஆன்சர் வந்து நீங்களே சொல்லிட்டீங்க. ஸோ ஒரு பிஸ்னஸ் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறது ஒரு டூல்னால முடியாது. ஸோ ஒரு பிஸ்னஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது ஒரு ப்ராசஸோ ஒரு திங்கிங்னாலே முடியும். இப்போ ஒரு ஜொமேட்டோக்குள்ளே நான் போகிறேன், அந்த ஜொமேட்டோ ஆப்லேருந்து ஒரு பீஸாவை ஆர்டர் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஸ்டெப்ஸ் நான் எடுத்துக்கிறேன், எங்கெங்கெல்லாம் என்னால் வெளியே வர முடியும், எவ்வளோ செகண்ட்ஸில் என்னால் சீக்கிரமாக ஆர்டர் பண்ண முடியும் அப்படின்றது தான் ஒரு ப்ராசஸ்ன்னு வச்சுக்கலாம். அந்த ப்ராசஸை நம்ம ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு, இப்போ நம்ம ஆர்டர் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு நீங்கள் யோசிச்சாலே
அங்கே தான் டிசைன் இருக்குது. ஸோ இப்போ வெஜ் மோடு நிறைய வந்துருச்சு. இல்லை ஆல்ரெடி நீங்கள் ஆர்டர் பண்ண ஃபுட்டு உங்களுக்கு முன்னாடி வந்து ரெக்கமெண்டேஷன் ஃபுட்டாக காட்டுறதா இருக்கட்டும், எல்லா விஷயத்துலையும் ப்ராசஸ் ஓரியன்டாக இருக்கணும். டூல் வந்து ஒரு லாஸ்ட் பார்ட். நான் நினச்ச விஷயத்த நான் எப்படி கொண்டு வந்து காட்ட போகிறேன்றது தான் டூலோ ஒழிய, நீங்கள் வந்து டூல் நான் கற்றுக்கணுன்றது வந்து இது ஒரு யூஸ் ஆக போகிறதில்ல. யாருக்கு யூஸ் ஆகும்னா, நீங்கள் வந்து ஒரு பெரிய டிசைனருக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கீங்கன்னா அவர் சொல்லதை நீங்கள் அவர் சொல்கிறத நான் பண்ணுவேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து டூலில் ஸ்ட்ராங்காக இருக்கலாம். இல்லை இந்த டிசைனை நான் இன்வால்வ் ஆகி பண்ணோம் அப்படின்னா ப்ராசஸில் தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறது வந்து 2 சேனல் நீங்கள் பாருங்கள், யூஎக்ஸ் அனுதீப், அதுக்கப்புறம் கட்டிங் எட்ஜ் ஸ்கூல்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க 2 பேருமே வந்து டூலும் சொல்லி தருவாங்க, ப்ராசஸும் சொல்லி தருவாங்க. பட் அந்த டூலை யூஸ் பண்ணுறதுக்காகவே எப்படி நம்ம திங்க் பண்ணணும், எப்படி ப்ராசஸை பில்ட் பண்ணணுன்றது வந்து ரொம்ப முக்கியம். அதை வந்து நீங்கள் அந்த சேனலில் பார்த்துக்கலாம். ஐ திங்க் ஆஃப் தட் இந்த யூஐ யூஎக்ஸ் அந்த டேர்மை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாவே அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். யூசர் இன்டர்ஃபேஸ், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யூசர் இன்டர்ஃபேஸ்னா எதை மீன் பண்ணுது, யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்னா வாட் தி மீனிங் இட்டுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஆக்சுவலாக அதுவும் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப இப்போது நான் ஜாயின் பண்ணும்போது யூஐ யூஎக்ஸ் டிசைனர்னு ஒரு ரோல் இருக்கும், அதுக்கப்புறம் ப்ராடக்ட் டிசைனர்னு ஒரு ரோல் இருக்கும். நான் வந்து எந்த ரோல் நல்லாயிருக்கும், எந்த ரோலுக்கு சேலரி ஜாஸ்தியாக தருவாங்க அப்படின்னு பார்க்கும்போது ப்ராடக்ட் டிசைனர்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து என் கம்பெனியில் ப்ராடக்ட் டிசைனர் ரோல் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டு வாங்கினேன். பட் எண்ட் ஆஃப் த டே யூஐ டிசைனர்னு நீங்கள் தனியாக ஒரு ரோல் உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு மேலே ஒரு பெரிய டிசைனர்ஸ் திங்க் பண்ணி இந்த மாதிரி டிசைன் பண்ணணும்னு அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் கொடுத்துருவாங்க. அந்த இன்டர்ஃபேஸில் நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க அந்த இன்டர்ஃபேஸ்க்காக. பட் யூஎக்ஸ் டிசைனர் நான் யூஎக்ஸ் டிசைனர் தான், பட் நான் வெறும் ரிசர்ச் தான் பண்ண போகிறேனா அப்படின்னா கிடையாது. எந்த ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிலையும் யூஐ டிசைனர்னு தனியாக இருக்கவே மாட்டாங்க. விஷுவல் டிசைனர்னு இருப்பாங்க, யூஎக்ஸ் டிசைனர் இருப்பாங்க. ஸோ யூஎக்ஸ் டிசைனரே தான் ஃபிக்மாவில் வந்து யூஐயும் டிசைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த யூஐ யூஎக்ஸே ஒரு மித் தான். ஸோ யூஎக்ஸ் டிசைனர் போத் டிசைனும் பண்ணுவாங்க, அவங்க வந்து ரிசர்ச் ஓரியன்டாக ப்ராசஸும் அனலைஸ் பண்ணுவாங்க. நான் வெறும் ரிசர்ச் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னா யூஎக்ஸ் ரிசர்ச்சர்னே தனியாக ரோல் இருக்கு. ஸோ அந்த ரோலில் மட்டும்தான் நீங்கள் வந்து எந்த டூலுமே தொடாமல் எண்ட் டு எண்ட் ரிசர்ச் பண்ணுவீங்க. காட் இட். ஸோ டீப்பாக சொல்லிட்டீங்க. இப்போ ஃபர்தராக வந்து இப்போ ஒரு ஃப்ரெஷர் காலேஜ் முடிக்க போகிறேன், நான் வந்து ஒரு யூஐயோ யூஎக்ஸ்குள்ளேயே உள்ள வரும் முதல்ல அந்த டிசைனிங் ஃபீல்டில் என்னோட கரியரை நான் நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் ஸ்ட்ராங் பண்ணணும்னா, இப்போ ஃப்ரெஷருக்கு எந்த இடத்துல டேப் பண்ணா கரெக்டாக ஜாப் எடுக்கலாம், எந்த இடத்துல மார்க்கெட்டில் டிமாண்ட் இருக்குன்னு பார்க்குறீங்க, அதை எப்படி வந்து கற்றுக்கணும்? லைக் வந்து இவ்வளோ நாள் ஆகும், இதெல்லாம் கற்றுக்குங்க, இந்த இடத்த கரெக்டாக டிமாண்ட் இருக்குது ஃப்ரெஷருக்கு ட்ரை பண்ணுங்கன்னா எந்த ஒரு டிசைனும் நிறையா இருக்குது. ப்ராடக்ட் டிசைனு, பேசிக்காக கேட்லாக் டிசைன். இன்ஃபேக்ட் நான் ஒரு ரோலுக்கு ஹையர் பண்ணியிருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு அமேசானில் கேட்லாக் மேனேஜ்மெண்ட். டெய்லியும் அந்த கேட்லாக் மேனேஜ் பண்ணாவே போதும், நல்ல சேலரி தான் கொடுத்தாங்க. கேட்லாக் மேனேஜ்மெண்ட்டு இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கேன். டிசைனிங்குள்ளேயும் நிறைய கடலளவில் இருக்குன்னு பார்த்துருக்கேன். ஸோ இப்போ மெயினாக எங்கே டிமாண்ட் போயிட்டு இருக்கு, ஃப்ரெஷர் எதை கரெக்டாக படிச்சுக்கிட்டா போலும், என்னென்ன படிக்கும்? இப்போ டிமாண்ட் வைஸ் நான் வைடாக இந்த யூஐ யூஎக்ஸை தாண்டி டிசைனர்னா வீடியோ டிசைனருக்கு வந்து ரொம்ப பெரிய ஸ்கோப் இருக்கு. ஏன்னா அங்கே டிமாண்ட் அண்ட் சப்ளை ரொம்ப கம்மியாக இருக்கு. ஏன்னா யூஐ யூஎக்ஸ் வந்து பயங்கரமாக சேல் பண்ணிட்டாங்க. நிறையா ஸ்டூடியோஸ் அண்ட் நிறையா வந்து ஆன்லைன் கோர்சஸ் வந்து இது படித்தா நீங்கள் வந்து நான் டெக்லேருந்து டெக்குக்கு வரக்கு இதுதான் ஒரு ஈஸியான வே அப்படின்னு ரொம்ப நிறைய செல் பண்ணிட்டனால டிமாண்ட் அண்ட் சப்ளை வந்து மேட்சே பண்ண முடியாது. இப்போ தாரணி அக்கா வீடியோ போட்டு அவங்க ஜாயின் பண்ண டைமில் வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை கம்ப்ளீட்டாக வேறு. ஆனால் இப்போ நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துட்டு அவங்க சொன்ன சினாரியோ இன்னைக்கு நடக்குமானா கண்டிப்பாக நடக்காது. நீங்கள் ஜஸ்ட் லிங்க்டின் ஓப்பன் பண்ணி ப்ராடக்ட் டிசைனர் ஆர் யூஎக்ஸ் டிசைனர், யூஐ யூஎக்ஸ் டிசைனர் எந்த ரோல் ஓப்பனிங் பார்த்தாலும் வித்தின் 10 மினிட்ஸ்க்குள்ளே 1000 அப்ளிகேஷன்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. பட் ஏன்னா அங்கே வந்து அவ்வளோ ரொம்ப செல் பண்ணிட்டாங்க. பட் ஒரு அதே பேக்கேஜை ஒரு வீடியோ டிசைனர் வாங்குறாங்க. பட் ஆனால் வந்து அந்த அளவுக்கு அங்கே காம்படிஷன் இருக்காது. இல்லை எனக்கு இதுதான் பேஷன் அப்படின்னு வந்தீங்கன்னா இட் டேக்ஸ் டைம். நீங்கள் நினைக்கிற சேலரியை வந்து வாங்க முடியாது. ஏன்னா இப்போ ரொம்ப நிறைய காம்படிஷன் இருக்குது. நீங்கள் அந்த டாப் 1% இருக்க கம்பெனிஸை ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு 6-7 இயர்ஸ்க்கு அப்புறம் கண்டிப்பாக உங்களால் அதை ரீச் பண்ண முடியும். ஓகே, வாட் இஸ் தி ரோட் மேப்? என்னென்ன விஷயங்கள் மெயினாக கற்றுக்கணும் இப்போ யூஎக்ஸ் வீக்குள்ள வராங்க அப்படின்னா அந்த பேசிக் டெம்ப்ளேட் ஆஃப் ரோட் மேப்? கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் வந்து என்என்ஜி குரூப்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க தான் ஆக்சுவலாக யூஎக்ஸ் டிசைனை ஃபைன் பண்ணதே. அந்த வெப்சைட்டை நீங்கள் பார்க்கலாம், அந்த ஆர்டிகல்லாம் பார்க்கலாம். யூஎக்ஸ் அனிதீப் அவரோட வீடியோஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். கட்டிங் எட்ஜ் ஸ்கூல் பாருங்கள். ஸோ டிசைன் பைலட் கிரேசி ஒரு டிசைன் விசார்ட் அவர். ஸோ இவங்க எல்லாமே இந்தியா பேஸ்ட் தான் மோஸ்ட்டாக, என்என்ஜியை தவிர. ஸோ அவங்கள எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஜஸ்ட் அந்த வீடியோஸ் பார்த்தாலே போகும். நான் மெயினாக சொல்கிறேன், யாருமே
என்கிட்ட மணி இருக்குது, என்கிட்ட டைம் இருக்குது, ஓகே அப்படின்னா மட்டும் கோர்ஸ் போங்க. ஏன்னா நான் வந்து கோர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதை நான் லிட்ரலாக வேஸ்ட் பண்ணிட்டேன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இங்கே ரொம்ப சில கோர்ஸ் மட்டும்தான் ஆக்சுவலாக ஒழுங்காக அந்த பிளேஸ்மெண்ட்டுக்காக போகிறேன் அப்படின்னு ஒரு கோர்ஸ் சேர்ந்தீங்கன்னா அது வேஸ்ட். ஏன்னா யாருனாலையுமே அது கொடுக்க முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு டிமாண்ட் சப்ளை இருக்கனால நான் கற்றுக்கணும்னு நினச்சி நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். பட் பிளேஸ்மெண்ட்டை நம்பி யாரும் க்ளோஸ் போக வேண்டாம். ஸோ அவங்க சொல்லித்தரத யூடியூப்லேயும் இருக்குது, அதுக்கப்புறம் கோர்ஸ்னாலையும் ஃப்ரீயாக கூகுள் கோர்ஸும் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் ட்ரை பண்ணலாம். இதை வச்சு ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். ஏன்னா பார்க்கறதுனாலையோ ஒரு தண்ணிக்கு வெளியே இருந்து ஒருத்தர் நீச்சல் எப்படி அடிக்கிறான்னு பார்க்கறதுனால உங்களால் நீச்சல் அடிக்க முடியாது. ஆக்சுவலாக இறங்கி நீங்கள் ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணுங்கள். அதான் நான் சொல்கிறேன், எதுவுமே தெரியலனாலும் கொஞ்சம் கற்றுக்கிட்டு ஒரு இன்டர்ன்ஷிப் ட்ரை பண்ணி அங்கே போய் ஒர்க் பண்ணுங்கள். உங்கள் மேனேஜர்கிட்ட நல்லா திட்டு வாங்குங்க. அவங்க கிட்ட இப்படி பண்ணும் அப்படி பண்ணுன்னு சொன்னால் தான் நம்ம கற்றுக்க முடியும். ஏன்னா நம்மளா ஒரு டிசைன் பண்ணும்போது அந்த டிசைன் நமக்கு நல்லா தான் இருக்கும். நம்ம அதை எடுத்துகிட்டு போய் ப்ரெசென்ட் பண்ணும்போது நம்ம இது தப்புன்னு சொன்னால் தான் அந்த தப்பே நமக்கு புரிஞ்சுக்க முடியும். காட் இட் ப்ரோ. ஸோ கிரேட், ரொம்ப நல்லா சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக இப்படி தான் கற்றுக்க முடியும். பட் மெயினாக சொன்னது ஸ்கில்லை கற்றுக்க தாண்டி ப்ராக்டிஸ் பண்ணணும், ப்ராஜெக்ட் பண்ணணும்னு சொல்லி. ஏன்னா ப்ராஜெக்ட் பிளேஸ் அ மேஜர் ரோல். ஸோ ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ ஒரு யூஎக்ஸ் UI டிசைனருக்கு என்ன மாதிரி ப்ராஜெக்ட்டும் மெயினாக வந்து அந்த போர்ட்ஃபோலியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராங்காக வச்சு வேலை எடுத்துடலாம். இப்போ உங்கள் போர்ட்ஃபோலியோ தான் பேசும் அப்படிங்கிறாங்க. எப்படி ப்ராஜெக்ட் வச்சிருக்கணும், நம்ம போர்ட்ஃபோலியோ எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வச்சிருக்கணும்? ஆக்சுவலாக போர்ட்ஃபோலியோ தான் ஒரு கேட் மாதிரி. நீங்கள் வந்து ரியல் லைஃப் இஷ்யூஸ் ஏதாவது கிராக் பண்ண முடிஞ்சால் பாருங்கள். நான் நேத்திக்கு ஒரு டிசைனரோட போர்ட்ஃபோலியோ பார்த்தேன். அவர் வந்து மைக்ரோசாஃப்டில் இன்டர்ன் பண்ணிட்டு இருக்காரு. அது ஆப்பே கிடையாது. ஆக்சுவலாக என்னன்னா, நார்மலாக ஒரு ஆட்டோவில் நீங்கள் உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த மீட்டரை அவர் வந்து டேர்ன் பண்ணி அதை திருப்பினா தான் அதை வந்து ஆப்ரேட் பண்ண முடியும். அப்புறம் பேசஞ்சரும் என்ன ரேட் பார்க்குறாங்க, அவர் என்ன ரேட் பார்க்குறாங்கன்றது ரொம்ப கஷ்டம். பட் அதை வந்து அவர் ஈஸியாக வந்து ஒரு ஃபிசிக்கல் ப்ராடக்டாகவே பண்ணியிருக்காங்க. நீங்கள் பண்ணுற விஷயம் வந்து ஆப்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏதோ ஒரு ப்ராப்ளமை நீங்கள் வந்து உங்கள் க்ரியேட்டிவிட்டியை போட்டு சால்வ் பண்ணுங்கள். ஆக்சுவல் ப்ராப்ளமாக இருக்கும். ஆனால் நான் பார்க்குற மோஸ்ட்டாக போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்குன்னா, ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஆப், அது வந்து நம்ம உள்ளேயே போக முடியாது, அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஆப் எடுத்து அதை நான் வந்து யூஐயில் பார்க்க நிறைய கலராக அழகுப்படுத்தி காட்டுறது வந்து ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோ இல்லை. ஒரு ஆக்சுவல் ப்ராப்ளமை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள், அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் என்ன பண்ணேன்னா, நான் வந்து நிறைய வெப்சைட், கரண்ட் வெப்சைட்டில் இருக்கிறதெல்லாம் எடுத்து இந்த ஃபியூச்சரை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா உங்களோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகலாம், இல்லை உங்களோட ஆப்போட வியூஸ் இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஆக்சுவல் வேல்யூ கொண்டு வாங்க, கண்டிப்பாக அது ஒர்க் ஆகும். கிரேட். ஸோ இப்படி தான் படிக்கணும், இப்படி தான் ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ மெயினாக லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப்பாக வந்து பார்க்கணுன்றது ஜாப் சர்ச் தான். ஆல்ரெடி ஜாப் சர்ச்சுக்கும் நிறைய விஷயங்கள் உங்களோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸை வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. ப்ளஸ் நம்மளோட வந்து நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தீங்க. ஃபர்தர் அதை தாண்டி நிறைய பேர் என்ன தப்பு பண்றாங்க, எதை பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இன்ட்ரூ த ஜாப் சர்ச்? ஏன்னா நிறைய பேர் லிங்க்டின்ல மெசேஜ் பண்ணி அவங்கள்ட்ட கேட்டிருப்பாங்க, இந்த மாதிரிலாம் வேலை தேடினா கண்டிப்பா கிடைக்காது, இப்படி தேடுங்கன்னா எந்த விஷயத்த பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வந்து 2 விஷயம். நீங்க லிங்க்டின்ல ஈஸி அப்ளை பண்றது வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. ஏன்னா அந்த ஏடிஎஸ் எப்படி ஒர்க் ஆகுன்றது யாருக்குமே தெரியாது. ஏன்னா 1000 பேர் அப்ளை பண்ணுறாங்க. ஸோ அதனால் அது ரொம்ப கஷ்டம். ஸோ யாராவது எந்த கம்பெனியில் ஹையர் பண்ணுறாங்களோ அந்த ஹெச்ஆரை ரீச் பண்ணி கொஞ்சம் புஷ் பண்ணுங்க. அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஏபிசின்னு ஏதோ கம்பெனி இருக்குன்னா, அந்த கம்பெனியில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்கன்னா, நான் பண்ண ஹேக் இது, ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க ஹையரிங் போஸ்ட்னா, அந்த கம்பெனி வெப்சைட்டோ அந்த கம்பெனி ஆப்போ எடுத்து அந்த கம்பெனி ஆப்பை நான் ரீடிசைன் பண்ணி லிங்க்டின்ல அப்லோட் பண்ணிடுவேன். அப்லோட் பண்ணிவிட்டு நான் அவங்களோட ஃபவுண்டரை டேக் பண்ணிடுவேன். டேக் பண்ணிவிட்டு அந்த ஃபவுண்டரே எனக்கு ஓகே நீங்கள் பண்ண ஒர்க் நல்லாயிருக்கு அப்படின்னு வந்து அவங்க பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணும். ஏன்னா இங்கே காம்படிஷன் வந்து உங்களால் கவுண்டே பண்ண முடியாது. அவ்வளோ பீப்புள் கூட நம்ம காம்படிட் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் அவுட்ஸ்டாண்ட் பண்ணி ஆகணும். காட் இட் கிரேட் ப்ரோ. ஸோ அண்ட் தென் ஒன் மோஸ்ட் லாஸ்ட் ஃபைனல் திங்காக சொல்லணும்னா, நீங்கள் லிங்க்டின்லேயே கான்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க. யூ ஹேவ் மோர் தென் 10,000+ ஃபாலோவர்ஸ். ஸோ நான் பர்சனலாக அட்வைஸ் பண்ணுறதுமே எல்லாத்துக்குமே வந்து லிங்க்டின்ல கண்டென்ட் போடுங்க. உங்களோட நாலேஜ் பேஸ் பண்ண இடத்துல வந்து அதிகமாக உங்களோட அத்தாரிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல விசிபிலிட்டி கிடைக்கும். நான் நிறைய பேர்த்துல ஷேர் பண்ணுவேன். பர்சனலாக நான் ஜாப் சர்ச் பண்ணதுனால எனக்கு என்னோட கண்டென்ட் கிரியேஷன் எல்லாம் சப்போர்ட் பண்ண எனக்கு தெரியல. பட் ஃபர்தராக நீங்கள் ஜாப்லாம் ஸ்விட்ச் ஆயிருக்கீங்க. இப்போ உங்களோட லிங்க்டின்ல ரெகுலராக கண்டென்ட் போடுறதும் ரெகுலராக நீங்கள் வந்து ஆக்டிவாக இருந்தும் இவ்வளோ ஃபாலோவர்ஸ் கெயின் இருக்கனால என்னென்ன மாதிரியான அட்வான்டேஜஸ்லாம் உங்களுக்கு கிடைக்குது? ஆக்சுவலாக இது ஜாப் ரிலேட்டடானா 50-50 சொல்லுவேன். 50% வந்து உங்களுக்கு நிறைய பேர் அவங்களே வாண்டடாக வந்து கேட்பாங்க, நீங்கள் வந்து நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா, இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஸ்விட்ச் ஆகிற ஐடியா இருக்கான்னு. பட்
எந்த இடத்துல யூஸ் ஆகும்னா, அவங்களோட மைண்டில் நீங்கள் வந்து டாப் ஆஃப் த மைண்டில் இருப்பீங்க. இப்போ ஒரு 10 ஃபவுண்டரை நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் உங்களோட போஸ்ட்டை நீங்கள் ரிப்பீட்டடாக போட்டிருக்கும் போது, இன்னைக்கு அவங்களால ஹையர் பண்ண முடியலனாலும் என்னைக்காச்சும் ஒரு டைம் நான் யூஎக்ஸ் டிசைனர்னு அவங்க ஹையர் பண்ணணும்னு நினச்சா அவங்க டாப் ஆஃப் த மைண்டில் நீங்கள் ஃபர்ஸ்ட் வருவீங்க. நீங்கள் கனெக்ஷனில் இருந்துட்டு இல்லை அவங்க கூட ஜஸ்ட் ஒரு சேட் பண்ணியிருந்தாலும் ஒரு இப்போது நீங்கள் அதுக்கும் ஒரு எக்ஸல் மெயின்டைன் பண்ணலாம். ஏன்னா நான் வச்சுருக்கேன். இந்தியாவில் இருக்க மோஸ்ட் டாப் கம்பெனிஸில் இருக்க எல்லா யூஎக்ஸ் டிசைனர், சீனியர் யூஎக்ஸ் டிசைனர் ப்ளஸ் யூஎக்ஸ் மேனேஜர் ஓட எல்லா லிங்க்டின் ப்ரொஃபைலையும் ஒரு எக்ஸல் ஷீட் போட்டு டெய்லிக்கும் 10 பேருக்கு கனெக்ஷன் கொடுத்து நான் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருந்தேன். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணும்போது அவங்களுக்கு தெரியும், சசிகுமார் சம்பத்னு ஒருத்தர் இருக்கான், வந்து ரெகுலராக போஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ நாளைக்கு எங்கேயாச்சும் அவங்க ஹையர் பண்ணும்போது உங்களுக்கு யூஸ் ஆகும். அதர் திங், எனக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும், இந்த கம்பெனியோட இன்டர்வியூ ப்ராசஸ் எப்படி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும்போதோ இல்லை நீங்கள் அவங்க கூட கனெக்ஷனில் இருக்கும்போதோ அவங்கக்கிட்ட மெசேஜ் பண்ணி கேட்கலாம். தயவு செஞ்சு ஸ்ட்ரெயிட்டாகவே ஹாய், நான் வந்து நல்லா யூஐ யூஎக்ஸ் பண்ணுவேன், உங்கள் கம்பெனிக்கு வேல்யூ கொண்டு வருவேன் அப்படின்னு ஒரு ChatGPT ப்ராம்ப்ட் போட்டு ஒரு ரெஸ்யூம் அட்டாச் பண்ணி அமிச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்க பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அந்த கம்பெனியில் அப்படி ஒரு ஓப்பனிங்கே இருந்திருக்காது. சும்மா நீங்கள் பார்த்தோன்னே மெசேஜ் பண்ணுறது யூஸ் இல்லை. நீங்கள் வந்து எனக்கு இந்த கம்பெனி ரொம்ப பிடிக்கும், அந்த உங்கள் கம்பெனியில் எப்படி ஒர்க் பண்ணுறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் கிரியேட் பண்ணுங்கள். ஒரு 10 minutes கால் கேளுங்க. அவங்கக்கிட்ட ஒரு கால் கனெக்ட் பண்ணி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் டாப் ஆஃப் த மைண்டில் இருந்தாலே அவங்களுக்கு உங்கள் ஒர்க் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க உங்களை ஹையர் பண்ணுவாங்க. ஸ்ட்ரெயிட்டாகவே ரெஸ்யூமை சென்ட் பண்ணி ஜாப் வாங்குறது கொஞ்சம் கஷ்டம் தான். காட் இட் ப்ரோ. ஸோ நியர்லி மோர் தென் 30 minutes நிறைய வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணி எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரியாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு. நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி ஃபர்தராக இவ்வளோ தூரம் மூவ் ஆகி வந்திருக்கிறது அப்படிங்கிறது. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கன்க்ளூஷன் பாயிண்டாக, இவ்வளோ தூரம் கான்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய பேர் உங்கள்ட்ட டிஎம் பண்ணி கேட்டு இருப்பாங்க. நிறைய பேர்த்து என்ன அட்வைஸ் நீங்கள் ஃபைனல் தட்டாக கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க த்ரூ அவுட் யுவர் ஜேர்னிலிருந்தோ இல்லை போஸ்டலாக வந்து இந்த விஷயத்தை நான் கன்வே பண்ணி ஆகணும்னு நினைக்கிறேன், ஃப்ரெஷராக நீங்கள் பிளேஸ் ஆகணும் அப்படின்னா என்ன கொடுப்பீங்க? ஆக்சுவலாக ஏதோ ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. எனக்கு வர மெசேஜ்லாம் எப்படி இருக்குன்னா, அவங்க ப்ரொஃபைல் நான் பார்த்துருக்கேன். அவன் வந்து ஃப்ரண்ட் எண்ட்லையும் ட்ரை பண்ணுவான், பேக் எண்ட்லையும் ட்ரை பண்ணுவான், ஃபுல் ஸ்டாக்லையும் ட்ரை பண்ணுவான், யூஐ யூஎக்ஸ்லையும் ட்ரை பண்ணி அவன் ப்ரொஃபைலே எல்லாமே எழுதியிருப்பான். எனக்கு அவனோட ரெஸ்யூமும் அப்படி தான் இருக்கும். அவன் வந்து எல்லாத்துக்கும் தான் அனுப்புவான் போல. யூஐ யூஎக்ஸில் இருக்கவங்க 10 பேருக்கு, ஃப்ரண்ட் எண்டில் இருக்க 10 பேருக்கு, பேக் எண்டில் இருக்க 10 பேருக்கு, அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் ஆக்சுவல் ஒரு போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க பாருங்கள். நான் சொன்ன மாதிரி ஒரு இன்டர்ன்ஷிப் ட்ரை பண்ணுங்கள். காலேஜில் இருக்கும்போதே ஒரு 3 months அன்பெய்டாக இருந்தாலும் ஓகே, இல்லை ஒரு 5K 10K அந்த மாதிரி கம்மி இன்டர்ன்ஷிப்பாக இருந்தாலும் இன்டர்ன்ஷிப் பண்ணி ஆக்சுவல் ஒர்க்கில் அந்த ஒர்க் உங்களுக்கு பிடிக்குதான்னு முதல்ல டெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு வீடியோவில் சசிகுமார் சொன்னார், இல்லை தாரணி அக்கா சொன்னாங்க இந்த ரோல் வந்து நல்ல ரோல்னு சொல்லிட்டு நீங்கள் போய் அந்த ஜாபில் உட்கார்ந்ததுக்கப்புறம் அந்த ஜாப் பிடிக்கலன்னா அது வேஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் அதுக்கு முன்னாடி 1 லட்ச ரூபா கோர்ஸ்லாம் கொடுத்து படிச்சிருவீங்க. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு இன்டர்னில் அவங்க உங்களுக்கு பே பண்ண போகிறாங்க, நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. ஸோ 2 சைடும் வின் வின் தான். ஸோ நீங்கள் ஜஸ்ட் ட்ரை பண்ணி இது ஆக்சுவலாக ஒர்க் ஆகும்னு தெரிஞ்சால் நீங்கள் உங்களோட எனர்ஜியை வந்து மறுபடியும் ஸ்பெண்ட் பண்ணலாம். சூப்பர், கிரேட் ப்ரோ. ஸோ ரியலி ரொம்ப ரொம்ப வேல்யூபிளாக இருந்துச்சு, ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. உங்களோட டைமை கொடுத்து இவ்வளோ தூரம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணதுக்கும் தேங்க்யூ ஸோ மச். ஸோ நீங்களுமே இன்னும் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு மூவ் ஆனாங்க, இன்னொரு பெரிய ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு ஐ பர்சனலி ஃபீல் தட். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஸ்டேஜுக்கு மூவ் ஆவீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் பிரதர். ஸோ நம்மளோட ஆடியன்ஸ்க்கு நிறைய பேருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். கண்டிப்பாக உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைலையும் யூடியூப் சேனலையும் இன்ஸ்டாகிராம் பேஜையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நான் பார்க்குற ஆடியன்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணணும்னு சொல்லுவேன். டெஃபினட்டாக அவர்கிட்ட இன்னும் மோர் டவுட்ஸ் இருக்குன்னா ரீச் அவுட் பண்ணுங்கள். ஹி ரெடி டு சப்போர்ட் யூ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் பாட்காஸ்ட். Thanks a lot brother. Thanks for joining. Thank you.